வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர் பிரசாத் ரெட்டியை சிக்க வைத்த ஆடு வளர்த்த அண்ணாமலை. ஏன்னா அதை 2 பேரும் ஒன்றா தானே சார் இருந்தாங்க அப்படின்றீங்களா? அவர் மேலே இவருக்கு என்ன காண்டோ, இவருக்கு அவர் மேலே என்ன காண்டோ தெரியல. அமர் பிரசாத் ரெட்டியை விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதற்கு உண்டான வேலைகளை செய்தது பூரா அண்ணாமலை தான் அப்படின்னு நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, திருச்சியில் போய் ஒரு ஹோட்டலில் வம்பு பண்ணியிருக்காப்புல. அது என்ன செய்தின்றதை பார்க்கலாம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோட தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க. தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. இந்த அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, திருச்சிக்கு போயிருக்காரு. போனப்போ அங்கே மேரியாட் ஹோட்டலில் போய் தங்கியிருக்கிறார். அந்த மேரியாட் ஹோட்டல் முன்னாடி அதுக்கு பேர் சங்கம் ஹோட்டல்னு நினைக்கிறேன். இப்போ பேர் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேரியாட் அப்படின்ற ஒரு மல்டிநேஷ்னல் ஹோட்டலோட டைப் ஆகி பேரை மாற்றியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சங்கம் ஹோட்டல் நான் திருச்சியில் இருந்த காலத்திலே மிகவும் பிரபலமான ஒரு நட்சத்திர விடுதி மாதிரி ஒரு விடுதின்னு வைங்களேன். நான் திருச்சியில் இருந்தது 90களில் இருந்தேன். 97 வரை திருச்சியில் இருந்தேன். அப்போ அந்த சங்கம் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். கொஞ்சம் ஊருக்கு வெளியே இருக்கும். இப்போ அதெல்லாம் ஊரோட சேர்ந்துருக்குன்னு வைங்களேன். ஏன்னா பல ஊர்கள்லாம் இப்போ திருநெல்வேலிலாம் எனக்கு சுத்தமாக அடையாளமே தெரியாது நம்ம போனோன்னா. ஏன்னா நான் இப்போதைக்கு திருநெல்வேலி போயே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த இடங்கள்லாம் அடையாளம் மாறி இருக்கும். நகரம் வளர்ந்துருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஸோ இந்த மேரியாட் ஹோட்டலுக்கு போய் இவர் தங்கினவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் போனோடனே படுத்து தூங்கிட்டார் போல இருக்குது. ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலேயோ என்னவோ எழுந்திரிச்சு ரூம் சர்வீஸை கூப்பிட்டு சரக்கு வாங்கிடுவா அப்படின்ட்டு இருக்கிறார். சரியா? அவன் என்ன சொல்லியிருக்கான், அதெல்லாம் முடியாது சார், ஏன்னா மணி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மது விற்பனை என்பது இரவு 11 மணிக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்றது எழுதப்படாத சட்டம் இல்லை, எழுதப்பட்ட சட்டம். அதாவது டாஸ்மாக் பாரில் தான் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பார்னு வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதாவது பாட்டிலாக வாங்காமல் லார்ஜு ஸ்மாலு அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்களில் கூட பார்த்திங்கன்னா 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பாரில் அந்த வரக்கூடிய நபர்கள் ரெகுலராக வர்றவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட முதல்ல போய் கேட்டுருவாங்க. ஒரு 10:45 போய் கேட்டு, சார் இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரிங்க்ஸ் வேணும்னா இப்போயே சொல்லிவிடுங்க, பில் போட்டுடுறோம், பில் போட்டு பில்லை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் கேட்கும்போது கொண்டாந்து தரேன். ஏன்னா இப்போ இப்படியே கொண்டாந்து டேபிளில் பரப்பி வைக்க வேணாம், இன்னொரு 3 லார்ஜ் வேணும், இல்லை 2 பியர் வேணும், அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இப்போ இப்போயே சொல்லிவிடுங்க, நாங்கள் பில் போட்டுருவோம் அப்படின்னு பார்லேயே சொல்லுவாங்க. இது நட்சத்திர விடுதிகள், பார்கள் எல்லாவற்றிலும் உள்ள ஒரு நடைமுறை விதி. ஆக்சுவலாக 11 மணிக்கு மேலே ட்ரிங்க்ஸு சர்வ் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் ஹோட்டலை மூடிடணும். ஆனால் அது ஹோட்டல் அப்படின்ற பெயரில் நடத்தப்படுவதால் 12 மணி வரை கூட அனுமதி உண்டு நடத்துவதற்கு, ஏன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் ட்ரிங்க் போன்ற விஷயங்களை 11 மணிக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்றது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அது இவர் என்ன பண்ணியிருக்காரு, வம்பு பண்ணியிருக்கிறார், தகராறு பண்ணியிருக்காரு. அவனை பிடிச்சி கற்றுன்னு கத்தியிருக்கிறார். கத்துனா அவன் கேட்குற மாதிரி தெரியல, நீங்கள் வேணால் எங்கள் மேனேஜரை பாருங்கள் அப்படின்ட்டு இருக்கிறான். உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அரசியல்வாதிக்குள்ள ஒயிட் ஷர்ட்லாம் இருக்குல்ல, ஒயிட் ஷர்ட்டு, அந்த பாஜக துண்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நேராக போய் மேனேஜர்கிட்ட போய் காய்ச்சி மூச்சின்னு கத்தியிருக்கிறார். என்ன, நான் யாருன்னு தெரியுமா, என்னை பார்த்தா என்னன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு. இதில் என்ன காமெடியாக இருக்குதுன்னா, அந்த ஆள் உள்ளே போய் நிற்கும்போது, மேனேஜர்கிட்ட அந்த ரிசப்ஷனில் போய் நிற்கும்போது பேண்ட்டு கூட போடலையாம், போட்டிருந்த ஷார்ட்ஸோடவே போயிட்டாரு போல் இருக்குது. அதெல்லாம் வேறு சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. மேனேஜர் என்ன பண்ணியிருக்காரு, ஓனர்கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு ஓனருக்கு ஃபோனை போட்டிருக்காரு. ஓனர் அந்த சங்க ஹோட்டல் ஓனர் முரளின்னு பேர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிட்டார்.
அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டால் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, அவன் என்ன வேணால் கலாட்டா பண்ணட்டும், வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், எல்லாம் முடிஞ்சு அவனை என்ன பண்ணுறான் பாரு, ஆச்சு பூச்சின்னு இருந்தாலும் கத்திவிட்டு பெரிய கலைபுரம் பண்ணி ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு ஒரு இடத்துல வந்து அமைதியாக எல்லோரும் இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல போய் கச்சா முச்சான்னு கத்தி கூப்பாடு போட்டு அசிங்கப்படுத்திட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போன அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணுவார்னு எல்லோரும் ஆவலுடன் காத்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. எல்லோரும் தூங்குகிற நேரம் பார்த்து விடிகாத்தால 4 மணிக்கெலாம் யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் ஹோட்டலை காலி பண்ணிட்டு ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாராம், பில்லே கட்டாமல். இவர் வந்து தங்கின பில்லு, சாப்பிட்டது, சாப்பாடு, அது இதுன்னு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய்க்கு பில்லை கட்டாமல் இவர் பாட்டி எஸ்கேப் ஆகி ஓட்டார். இதில் என்ன காமெடினா, இந்த அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஹோட்டல்கள் நினச்சாங்கன்னா என்ன பண்ணலான்னா, அவர் காலி பண்ணி போனார்னு எங்களுக்கு தெரியாது சார், அவர் வந்து சாவியை ஒப்படைக்கலை எங்கள்கிட்ட, அதனால் இன்றைக்கி வர நாங்கள் பில்லு போடுவோன்னு டெய்லி பில்லு போடலாம். புரியுதுங்களா? அந்த ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா, யார் தங்கியிருக்கிறாங்களோ அந்த தங்கியிருக்கவங்க வந்து சாவியை ஒப்படைச்சி கையெழுத்து போட்டு கொடுக்கணும், நான் காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. இவர் செக் அவுட்டே பண்ணல. செக் அவுட் பண்ணுற அவர் வந்து கையெழுத்து போடுற வர வாடகை போடலாம், போட்டு கோர்ட்டில் கேஸ் போடலாம், கோர்ட்டில் கண்டிப்பாக பில்லை கட்ட சொல்லுவாங்க. இவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்போ இதை மறுநாள் காலையில் ஒரு ஓனர் என்ன பண்ணியிருக்காரு, அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி இது மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, இப்போ இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், இப்போ என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. திருச்சி சரகத்தில் இருக்கக்கூடிய டிஐஜி ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்டயே போய் நேராக திருச்சி கமிஷனராக இருப்பார்ல, அவர்கிட்ட போய் நேராக கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, மற்ற எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறார். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அண்ணாமலை இப்படி நடந்து கொள்வதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமர் பிரசாத் ரெட்டி வந்து யாரோ தெரிஞ்ச நபர்கள் மூலமாக போய் திமுகவில் ஒரு முக்கிய பிரமுகரை அணுகி, நான் திமுகவுக்கு வந்துடுறேன், வந்தால் அண்ணாமலையை பற்றி எனக்கு நிறைய ரகசியங்கள்லாம் தெரியும், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை வச்சு அண்ணாமலையை காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போய் அப்ரோச் பண்ணியிருக்கார். திமுகவில் அந்த முக்கிய பிரமுகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேறு ஒன்றும் பண்ணல, நேராக உடனடியாக அண்ணாமலைக்கு ஃபோனை போட்டு இது மாதிரி ஆள் வந்து சொல்லியிருக்கான்ப்பா, என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருக்கார். அப்படிங்களாண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிவிட்டு விட்டாராம். இப்போ சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டு இருந்த அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டியை வழக்கமாக ஆட்டை தான் வெட்டி பிரியாணி போடுவாங்க, இந்த முறை ஒரு ஆடே இன்னொரு ஆளை பிரியாணி போட்டிருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ ஏற்கனவே இந்த அமர் பிரசாத் ரெட்டியின் மீது ஆருத்ரா அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நமக்கே இருக்க தெரியும், பாஜகவில் பெரும்பான்மையாக புதிதாக சேர்ந்தவர்கள் எல்லோருமே குற்ற பின்னணியோடு கூடியவர்கள் தான். இதெல்லாம் தாண்டி பாருங்களேன், அல்பத்தனமாக இவங்கள்ட்டெல்லாம் நான் காசு இல்லையா, ஊரை அடித்து உலையில் போட்ட மாதிரி அவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்காங்க. சாப்பாட்டுக்கு அங்கே போய் பிரியாணி கேட்டேன், இங்கே போய் குஸ்கா கேட்டேன், எனக்கு லெக் பீஸ் இல்லை, சரக்கு தர மாட்டேன்றான்னு இப்படி தர ரேட்டுக்கு அசிங்கமாக போய் பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட காசே இல்லையா, அவன் கோடிக்கணக்காக வச்சுருக்கிறாங்க. அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் எவ்வளோ கோடியை சம்பாதிச்சிருப்பாங்க. இதில் இவர் போய் அண்ணாமலையை மாட்டி விட்றாராம். ஏற்கனவே அண்ணாமலை எலெக்ஷனோட காலியாக போகிறாரு, அது அண்ணாமலைக்கே தெரியும். ஏதாவது பதவி கிடைக்குமான்னு வேறு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தான் அதுவும் நடக்கும், இல்லைனா அதுவும் போச்சு. வேலை பார்த்துட்டு இருந்த ஐபிஎஸ் வேலையும் போச்சு. சரியா? இப்படி அண்ணாமலை ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கலில் இருக்கார். இந்த எலெக்ஷனில் எப்படியும் பாஜக மண்ணை கவியவுடன் அதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கிட்டு தமிழிசையை தான் அடுத்த தலைவராக எப்படியும் போட போகிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச ஒரு உண்மை. இந்த நேரத்தில் அண்ணாமலையை பற்றி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், தெரியாமல் என்ன பண்ண போகிறோம், முட்டாள்தனமாக போய் திமுகவை போய் அப்ரோச் பண்ணியிருக்காப்புல. அட்லீஸ்ட் அதிமுகவை போய் அப்ரோச் பண்ணியிருந்தா கூட அவங்க ஏதாவது காசு தந்துருப்பாங்க. திமுகவில் காசை தரமாட்டாங்கன்றது இவங்களுக்கு தெரியல. இவர் போய் காசு தருவாங்கன்னு நினச்சி அங்கே போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் பாஜகவில் இருப்பவர்கள் எல்லாருமே ரொம்ப சில்லறத்தனமாக நடந்துக்கிறாங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வரப்போகிற பெண்களை பூரா கட்டாயப்படுத்தி பாலியல் உறவு கொண்டு அதை வீடியோ எடுத்து அங்கே கர்நாடகாவில் ஒருத்தன் கூத்தடிச்சிட்டு இருக்கிறான். பார்லிமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பாஜக எம்பிலாம் உட்காந்து போர்னோகிராஃபி உட்காந்து மொபைலில் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாங்க. இப்படி இவங்க ரெக்கார்டு பூராமே கன்றாவியாகவும் அசிங்கமாகவும் தான் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த தேர்தலில் பாஜக தோற்பதற்கு வேறு யாராவது காரணமாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே காரணமாக இருக்க போகிறதில்ல, பாஜக காரன் தான் காரணமாக இருக்க போகிறான். அவன் பதவிக்கு வராமலேயே இவ்வளோ கூத்தடிக்கிறாங்க, ஆட்டம் போடுறாங்க, வம்பு பண்ணுறாங்க, தகராறு பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, வரவும் போகிறனெல்லாம் அடித்து கொடுக்குறாங்கன்னா இவர்கள் பதவிக்கெல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நான் சொல்கிறேன், வட இந்தியாவில் பதவியில் வந்தவர்களுக்கு பிறகு என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை பார்த்துட்டோம்.
இங்கேயே பாருங்கள், ஒரு சாதாரண மாவட்ட அமைப்பாளர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு ஏழை விவசாயியை வந்து ஈடியில் மாட்டி விடுற அளவுக்கு அவனுங்க வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கடந்த காலத்தில் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இது எல்லாம் தாண்டி அதாவது பழமொழியே இருக்குது, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும்னு. இவங்களுக்கு பதவியே வரலைன்னா கூட ஊரெல்லாம் போய் தகராறு பண்ணுறதும், நம்ம பந்தா பண்ணுறதும், தங்களுடைய அதிகாரம் இல்லாத அதிகாரத்தையே காட்டுறதாகவும், ஏன்னா மோடியே அவங்க ஒரு ஃபோனை போட்டால் மோடியை உடனே கிளம்பி வந்துடுவார் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கிறவனை பூரா மிரட்டுறது அது அப்படின்ற அட்டகாசத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விரைவில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட போகிறார். கைது செய்யப்பட்டதும் அதன் பின்னணியில் பிறகு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.